மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த 2025 குரூப் 2A மெயின்ஸுக்கான டெண்டேட்டிக்கு விட்டுருக்காங்க. இதில் நம்ம பொது அறிவுக்கான வினாவிடை குறிப்பை பார்ப்போம். முதல் கேள்வி, பின்வரும் OSI அடுக்குகளை வரிசைப்படுத்தவும். இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ 2 1 4 3. அதாவது வண்ணடுக்கு, தரவு இணைப்பு அடுக்கு, இணை வலை அடுக்கு, கடத்தி அடுக்கு. அடுத்த வினா, கூற்று. மனிதர்களில் மரபியல் மைட்டோகாண்ட்ரியம் ஒவ்வொருவரும் தங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம், mtDNA தாய் சார்ந்த சகோதரர் மற்றும் சகோதரிகளிடமே அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலும் சடுதி மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு பீதே சரியான விடை. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்த வினா, IVF முறையில் விந்தணுவும் அண்டமும் இணைவது பின்வருவனவற்றில் எது நடைபெறுகிறது? ஆப்ஷன் சி வளர்ப்பு ஊடகம். அடுத்த வினா, இந்த கேள்விக்கான சரியான விடை வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது. இது கொடுக்கல. 5வது வினா, பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? என்னன்னா 3வது இருக்குல்ல பல்னா, இதுதான் தவறாக இணைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். பின் வருவனவற்றை பொறுத்துக. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினா, பின் வருவனவற்றில் எது எவை டிப்பெனா நானோ லித்தோகிராஃபி பற்றி சரியானவை? 1 2 3 சரி. அதாவது இது ஒரு நேரடி முறை, தண்ணீரது மூலக்கூறுகள் பல்வேறு. அடுத்த வினா, 8வது கேள்வி, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்க. அடுத்த வினா, கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி தே சரியான விடை. முதல்ல வேலைக்கான உணவு திட்டம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சுரக் யோஜனா, சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா. அடுத்த வினா, கூற்று. பெண்களுக்கான மாற்று வேலைவாய்ப்பு, திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். இது கூற்று. காரணம், வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக மாறி வருகிறது. ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி. இது சரியான விளக்கம். அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது தடை செய்கிறது? ஆப்ஷன் பி 24. அடுத்த வினா, மேட்ச் த ஃபாலோவிங். நீங்கள் நலமா 2024, மனுநீதி 1969, குரல் முற்றோதல் 2000, இல்லம் தேடி கல்வி 2021. சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டும் அமைக்கப்பட்ட ஒரு தளம் இளைய. ஆப்ஷன் பி சரியான விடை. ஆமாம், ஆப்ஷன் பி தான் சரி. இளைய.
அடுத்த வினா, டேஸ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை வீதம் கொண்ட மாநிலம் எதுனா? கேரளா. 2021-22 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு எவ்வளோனா? 47%. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பிற்கான பின்வரும் கடன் திட்டங்களில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. என்னன்னா 1, 2 தவறு. தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஆப்ஷன் சி தான் அதற்கு சரியான விடை. என்னன்னா 3 மட்டும்தான் உண்மை. அடுத்த வினா, மேட்ச் த ஃபாலோயிங். பின்வரும் காலநிலை மாநாடுகளையும் அது சார்ந்த கருத்தையும் பொறுத்துக. இதற்கான விடை என்னன்னா ஆப்ஷன் சி, ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. அடுத்த வினா, படிம எரிபொருளிலிருந்து ஒரு விளக்க மாற்றத்திற்கான வெளிப்படையான அழைப்பினால் உலகளாவிய காலநிலை நடவடிக்கையில் COP28 குறிப்பிடத்தக்க மைல்களை அடைந்தது. காரணம், பாரிஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய அங்கமான குளோபல் ஸ்டோக் காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்துள்ளது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த வினா, அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் என்பவை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 1 மற்றும் 2. சரிங்களா? அடுத்த வினா, பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்க. எது சரினா ஏ மற்றும் சி தான் சரி. அடுத்த வினா, ஜனவரி 1, 2024 அன்று ஏவப்பட்ட செயற்கைக்கோள் என்னன்னா? ஆப்ஷன் டி, எக்ஸ்போசாட். அடுத்த வினா, மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா? பவுநகர். ஆப்ஷன் சி சரியான விடை. சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுனா? 1970. ஆப்ஷன் ஏ. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. சரணாலயம் மற்றும் மாவட்டங்கள். இதுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி, 1, 3, 4, 2. ஏட்டங்குடி சிவகங்கை, வெள்ளோடு ஈரோடு, கரைவேட்டி அரியலூர், மயூரா தோட்டம் தூத்துக்குடி. அடுத்த வினா, பின்வரும் காலங்களை முறைப்படி வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 1, 3, 4, 2. அடுத்த வினா, வஉசி பற்றி கேட்டிருக்காங்க. கூற்று, வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சரிதான். சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்தார். காரணம் சரிதான். ஆனா கூற்று காரணத்தை சரியாக விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி சரியான விடை. பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் எங்கேனா? கல்கத்தா. அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போதுனா? இதுக்கு சரியான விடை எதுனா? ஆப்ஷன் ஏ, மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்தல். அடுத்த வினா, மேட்ச் த ஃபாலோயிங். நீதி கட்சி எப்பனா? 1916. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. திமுக 1949, திராவிடர் கழகம் 44, சுயமரியாதை இயக்கம் 1925. அடுத்த வினா,
சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டதுன்னா செங்கல்பட்டு. ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, சென்னை மாகாணத்தின் ஆளுநர் எட்வர்ட் கிளேவர் குறித்த சொற்றொடர்களில் எவை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இதே தவறானது. கலெக்டர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதிய கடிதத்திற்கு எட்வர்ட் கிளேவ் ஆர்வம் காட்டவில்லை. ஆர்வம் காட்டினார் அவர். சரிங்களா, இதே தவறானது. ஆர்வம் காட்டினார். அடுத்த வினா, சரியான பொருத்தத்தை கண்டுபிடி. பக்கீம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம், சுதேசி வஉசி 1 மற்றும் 3 சரி. சரிங்களா, 2 4 தவறு. அடுத்த வினா, மெட்ராஸ் மருத்துவப் பள்ளி எப்பனா 1835. இதுக்கு விடை என்னன்னா ஆப்ஷன் பி. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. அடுத்த வினா, கீழ்கண்டவர்களில் முத்துராமலிங்க சேதுபதிக்கு பதிலாக கிழக்கிந்திய கம்பெனியால் ராம்நாட்டின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா மங்களேஸ்வரி நாச்சியார். ஆப்ஷன் ஏ, மங்களேஸ்வரி நாச்சியார். அடுத்த விடை, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கர்நாடகாவின் நவாப் அன்வர் உத்தீன் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட 1746 ஒரு படையை அனுப்பினார். கூற்று சரி. மெட்ராஸ் கைப்பற்றப்பட்ட பிறகு அதை நவாப்பிடம் ஒப்படைப்பேன் என்ற வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற தவறிவிட்டார். சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியான விளக்கமாகும். அடுத்த வினா, திருத்தங்களை அரசியலமைப்பு திருத்தங்களை தொடர்புடைய திருத்த சட்டங்களுடன் சரியாக பொருத்துங்கள். சரிங்களா, இதுக்கு விடை என்னன்னா ஏக்கு 1, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 2. அடுத்த வினா, உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தவறு. அடுத்த வினா, இது ஒரு பொருத்துக. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் பொருத்தமான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மஞ்சுஷா கன்வர் இரவு பந்தாட்டம், கவிதா செல்வராஜ் கபடி. அடுத்த வினா, இது ஒரு பொருத்துக. நான் முதல்வன் திட்டம் திறன் மேம்பாடு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா, ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா, மாவட்ட ஆட்சியரின் பணிகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? சரிங்களா, இதற்கு சரியான விடை என்னன்னா 1 2 3 3மே சரிதான். அடுத்த வினா, தனித்து வேறுபடும் ஒன்றை தேர்வு செய்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகத்தின் நன்மைகள் குறித்து கீழே உள்ள அறிக்கைகளை கவனியுங்கள். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 1 மட்டும் தவறு. என்னன்னா இது பல்வேறு கடன்களையும் இலவச மின்சாரத்தையும் வழங்குகிறது. இதுதான் தவறு. சரிங்களா, மற்றது எல்லாமே சரி. அடுத்த வினா, அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கூற்று சரி. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காரணம் தவறு. அடுத்த வினா,
ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு என்னன்னா பிரிவு 112. ஆப்ஷன் சி சரியான விடை. கூற்று ஒரு செயலாளர் கோப்புகளில் ஆழ்ந்து மற்றும் அது வழக்கமான சுமையாகவும் இருக்க வேண்டும். காரணம் அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த காட்சிகளையும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அளவிடுவதற்கு அவருக்கு காலம் இருப்பது அவசியம். ஏ தவறு, ஆர் சரி. பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 3, 2, 1, 4. சரியான விடையை தேர்வு செய்ய. பின்வரும் வாக்கியங்களில் மாநில அமைச்சர்கள் பற்றிய சரியான கூறுகளை தேர்வு செய். இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. சரிங்களா? அடுத்த வினா. மக்களவையின் அமைப்பு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த வினா பொறுத்துக. நீதிபேராணை மற்றும் நேரடி பொருள். இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா. பின்வரும் கூற்றுகளில் சரியானவைகள் எவை? இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 1 மற்றும் 2, 3 சரி. சரிங்களா? என்னன்னா எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது. இது சரி. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987ஆம் ஆண்டு முழு அளவில் மாநிலங்கள் ஆயின. இது சரி. சரிங்களா? அடுத்த வினா. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியதுன்னா எல்ஐசி வழக்கு 1905. அடுத்த வினா. பின்வரும் பிசிஆரின் நிகழ்வுகளை சரியான வரிசைப்படி அமைக்கவும். இதற்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் டி 3, 1, 2, 4. ஆப்ஷன் டி மன்னிக்கவும், ஆப்ஷன் டி 3, 1, 2, 4. அடுத்த வினா. மை ஸ்கீம் இயங்குதளம் ஏன் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பயனர்கள் தங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் அரசு திட்டங்களை கண்டறிய. அடுத்த வினா 54. சரியான விடை பொறுத்துகை கேட்டிருக்காங்க. தடுப்பூசி மற்றும் அவனுடைய ஊசியுடைய பேர். இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. அடுத்த வினா. பின் வருவனவற்றுள் எந்த தாவரம் அதிக CO2 உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராடும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது? என்னன்னா பைன் மரம். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா. கிரேப் செல் கல்ச்சர்ஸ் ஆர் ரிச். திராட்சை செல் வளர்ப்பில் எது நிறைந்துள்ளதுன்னா அந்தோசயனின். அடுத்த வினா. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. அமிலமலை என்பது மழைநீர் அதிக அமிலத்தன்மையுடன் பொழிவது. காரணம் எரிபொருட்களை எரிப்பதால் வளிமண்டலம் நைட்ரஜன் மற்றும் கந்தகத்தின் ஆக்சைடுகளை கொண்டுள்ளது. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஏ ஆர் வந்து ஏக்கான சரியான விளக்கமாகும். அடுத்த வினா. பொறுத்தது கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் 2 மட்டுமே தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லாம் சரி. அடுத்த வினா.
2024 அக்டோபர் 4 முதல் 10 வரையிலான ஒரு வாரத்தில் எந்த கருத்துருவின் அடிப்படையில் உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்பட்டதுன்னா விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. 2 மற்றும் 4 தவறானவை. 1, 3 சரி. அடுத்த வினா, போக்சோ சட்டம் 2012 கீழ் எந்த ஒரு நபரும் ஒரு குற்றத்தை காவல்துறையிடம் புகாரளிக்க தவறினால் பின்வருவனவற்றில் எதனால் தண்டிக்கப்படுவார்னா ஆப்ஷன் சி. 6 மாதங்கள் வரை சிந்தனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும். அடுத்த வினா, அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1989. கூற்று காரணம், சமூக ஒடுக்குமுறையின் சங்கிலிகளை உடைப்பதில் நவீன கல்வி முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கூற்று காரணம், தாழ்த்தப்பட்ட மக்களிடையே காணப்படும் கல்வியின்மை அவர்களை தாழ்ந்த தொழில்களை மேற்கொள்ள செய்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான இலக்கம். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கல எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 சரி. சரிங்களா? 2, 4 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றிய குறிப்புடன் பின்வரும் அறிக்கையை கவனியுங்கள். இதில் 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. தமிழ்நாட்டில் முதல்வர் டேஷ்போர்டின் முதன்மை பங்கு என்னன்னா அரசு துறைகளில் செயல்பாடுகளை கண்காணிப்பது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த வினா 67. கூற்று, மாவட்டங்களிடையே மக்கள் தொகை மாற்றம் வேறுபடுகிறது. கூற்று காரணம், அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாவட்டங்கள் அதிக மக்களை ஈர்க்கின்றன. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவை சரியாக விளக்குகிறது. ரெண்டாயிரத்தி 22-23 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேளாண்மை பரிசல் திட்டத்தின் அம்சங்களில் பின்வருவனவற்றில் எது உண்மை? ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. சரிங்களா? தமிழ்நாட்டு ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் 2022-23 8.13 ஆகவும் 2023-24 டேஸாகவும் இருந்ததுன்னா 8.23. அடுத்த வினா, இந்த 70க்கான கேள்வி வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது. (2017) நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாடு கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளியின் பேர் என்னன்னா ஓகி புயல். பிரண்ட்லண்ட் அறிக்கையின் தலைப்பு என்னன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை, நமது பொதுவான எதிர்காலம். அடுத்த கேள்வி, நெடுவரிசை பொறுத்துக மற்றும் பொறுத்துக. இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. உயிர்கோள காப்பீடம் பற்றிய பின்வரும் குறிப்புகளை கருத்தில் கொண்டு எந்த உயிர்கோள காப்பீடத்திற்கு பொருந்துகிறது என்று தேர்ந்தெடுக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினா, கன்னியாகுமரி மாவட்டம் டேஸ் கிராமத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டதுன்னா முத்தலக்குறிச்சி.
பின்வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 4 தவறானது. அடுத்த வினா. சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள் எவை? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அன்பு, நாணம், ஒப்புரவு, உண்மை, கண்ணோட்டம். அடுத்த வினா. கீழ்காண கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஏ மற்றும் சி சரி. அடுத்த வினா. தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவுகள் என்னன்னா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 1 மற்றும் 2 தவறு, 1 மற்றும் 2 சரி, சரிங்களா, 3 4 தவறு. அடுத்த வினா. பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானவை? 1 2 3 சரி, 3மே சரிதான். சத்தியாகிரகிகள் உப்பு சட்டத்திற்கு எதிராக தஞ்சை நோக்கி சென்ற போது பின் வருபவரில் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தார்னா ஜே.ஏ. தார்ன். இங்கே ஏ.ஜே. ராஜன் கொடுத்துருக்காங்க, தவறான விடை அது. சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டதுன்னா மே 16 1884. ஆப்ஷன் சி சரியான விடை. பின்வரும் தமிழர்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி சரியான விடை. 2 1 4 3. பேசின் உடன்படிக்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைனா 3மே சரியானவைதான். அடுத்த வினா. கொள்கை மற்றும் திட்டம் தொடர்பாக வி.என். காட்கில் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1988. கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை கண்டறிய. ஆப்ஷன் டி 3 4 சரி, 1 2 தவறு. இந்த கேள்விக்கான வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான கூற்றுகள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டுள்ள லீகல் நலமா என்னும் திட்டம், அது பற்றி என்னன்னா திட்டமானது ஏபிசி எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வி. தமிழ்நாடு மின்னணு கழக நிறுவனத்தின் கீழ்கண்ட கூற்றுகளில் அடிப்படையில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. என்னன்னா 3 4 சரி, 1 2 தவறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஐடிஎன்டி ஹப் டேஸ் அமைந்துள்ளதுன்னா
அண்ணா பல்கலைக்கழகம். மாவட்ட நிர்வாகத்தின் பரிணாம வளர்ச்சியை அவற்றுடன் தொடர்புடைய ஆண்டோடு சரியாக பொருத்தவும். ஆப்ஷன் டி. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி சரியான கூற்றுகளை கண்டறிய. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 1 மட்டும். மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எதுனா? ஆப்ஷன் பி கிராம சபை. மீண்டும் ஒரு பொறுத்துக. பின் வருவனவற்றில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது எதுனா? 2, 3 சரி, 1, 2 தவறு. அடுத்த வினா. கீழ்காணும் பட்டியல் பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. அடுத்த வினா. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 4 மட்டும் தவறு. அடுத்த வினா. கூற்று. அசாம் மறுசீரமைப்பு சட்டம் 1969 மூலம் அசாம் மாநிலத்திற்கான மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலம் நிறுவப்பட்டது. இது சரி. காரணம், மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளின் நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம். தவறு. சரிங்களா? காரணம் தவறுங்கிறாங்க. அடுத்த கடைசி வினா. இந்திய அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரி? சரிங்களா? ஜனவரி 22, 1947 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சரி. 4ம் சரி. அதாவது இத்தீர்மானம் இந்திய அரசியலமைப்பின் முகவரையாக வடிவமைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 2 மற்றும் 4. நன்றி மக்களே.